வெல்கம் டு இந்தியா மில். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் கான்ஸ்டபிள் ஜெனரல் டியூட்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டா நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு எப்படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா? 30/10 லாஸ்ட் டேட் 28 லெவல் நவம்பர் 28 ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். 12th பாஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், டச் பண்ணி இந்த பேஜ்க்குள்ளே வந்துருங்க. இதில் மேலே லாகின் இருக்கும், லாகின் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் சரிங்களா? நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்கள் சரிங்களா? என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் ரெக்கார்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் பண்ணியிருந்தா எஸ்ஸு, இல்லை அப்படின்னா நோ. அடுத்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, அடுத்து மதர் நேம் கேட்டிருக்காங்க, அடுத்து டேட் ஆஃப் பர்த். 10th மார்க் ஷீட்டில் சேம் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி டேட்டு மந்த் இயர் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜெண்டரில் மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த கேப்சா கோட் பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பேசிக் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஐ அக்ரி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டு காமிச்சிட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, பாஸ்வேர்ட் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். இப்போ லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு கரண்ட் ஓப்பனிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஸ்போர்ட்ஸ் மென் அண்ட் உமன் 2023 இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உங்கள் நேமில் அப்ளிகேஷன் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேலே லாக் அவுட் இருக்கும், அதாவது நீங்கள் லாகின்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா? கீழே கிளிக் கேட்டு அப்ளை இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோகிராஃப் இப்போ எடுத்த மாதிரி இருக்கணும், 20 to 50 KB இருக்கணும் சரிங்களா? நீங்கள் எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் வந்து ஃபோட்டோவில் பிரிண்டே இருக்கணும். ஸோ டேட் வந்து ஃபோட்டோவில் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி சிக்னேச்சர் ஒயிட் பேப்பரில் பிளாக் பெனில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். 10 to 20 KB இருக்கணும். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் எல்லாமே ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. சைஸ் ஃபார்மேட் எல்லாமே இதிலே இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், கேட்டகிரி இதெல்லாமே கொடுத்துருப்பீங்க. நேம் ஆஃப் தி டொமிஷியல், நீங்கள் எந்த மாநிலத்தில் குடியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கேட்டகிரி ஆல்ரெடி கேட்டகிரியில் மேல் ஆர் ஃபீமேல், அதாவது ஜெண்டரில் மேல் ஆர் ஃபீமேலாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அடுத்து நேம் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் அப்ளைடு ஃபார் கேட்டிருப்பாங்க. இதில் பாக்ஸிங், ஃபுட்பால், ஹாக்கி, ஷூட்டிங், ஸ்விம்மிங் இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் இருக்கும். எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பாக்ஸிங்க்கு அப்ளை பண்ணுறேன். பாக்ஸிங்கில் என்னென்ன ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா 48 kg, 51 kg, 54 இருக்கும். ஸோ நீங்கள் கேம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஈவெண்ட்டு கீழே காமிச்சிருப்பாங்க சரிங்களா? அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் பாக்ஸிங் 51 kg செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் சிவில் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆர்பி செலக்ட் பண்ணாதீங்க சரிங்களா? சிவில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு 12th ஆர் ஈக்குவலண்ட், இதுக்கு 12th பாஸ் பண்ணி அந்த ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளைனில் நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்லை அப்படின்னா மெடல் வின் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா? 2 பேருமே எலிஜிபிள் தான். ஸோ 12th மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் 12th டிப்ளமோ டிகிரி, மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ரிலீஜனில் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இருக்கும், உங்கள் ரிலீஜன் செலக்ட் பண்ணுங்கள். டு யூ பிலாங் டு ஹில் ஏரியா, நீங்கள் மலைவாழ் பகுதியை சார்ந்தவங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மலைவாழ் பகுதியை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் மலைவாழ் பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா எஸ், இல்லை அப்படின்னா நோ சரிங்களா? ஸோ உங்கள் பாடி பார்ட்டில் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் எந்த இடத்துல கிளியராக இருக்கோ அதை பார்த்து இந்த மார்க் 1 மார்க் 2 நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கீழே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க. டைப் ஆஃப் கவர்மெண்ட் ஐடி, இதில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஐடி நம்பர் என்டர் பண்ணுங்கள் சரிங்களா? இதில் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி நிறையா இருக்கும். ஸோ
ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பர்மனன்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ். ஸோ ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், போஸ்ட்டு, ஸ்டேட்டில் தமிழோட செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பின்கோடு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கீழே நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா, கவர்மெண்ட் எம்ப்ளாயா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. படித்து பார்த்துட்டு இது எல்லாத்துலேயுமே நோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து அச்சீவ்மெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ லெவல் ஆஃப் கேம் நேஷ்னல் லெவலா, இன்டர்நேஷ்னல் லெவலா, இன்டர் யூனிவர்சிட்டி, நேஷ்னல் ஸ்கூல் கேம்ஸா. ஸோ நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் இன்டர்நேஷ்னல். இதுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் பிளேயர் எலிஜிபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் செலக்ட் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் தி டார்னமெண்ட் எந்த பிளேஸில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, ஃப்ரம் டேட், டு டேட், அவார்ட் டீட்டெயில்ஸ், அதாவது கோல்டு, சில்வர், பிரான்ஸு, ஃபஸ்ட்டா, செகண்ட் பொசிஷனாக இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மெடல் வின் பண்ணியிருந்தால் மெடல் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஃபஸ்ட் பொசிஷனில், செகண்ட் பொசிஷனில், தேர்ட் பொசிஷனில் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை கரெக்டாக அவார்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதை ஃபில் பண்ணிவிட்டு ஆட் அச்சீவ்மெண்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட் டீட்டெயில்ஸ் கீழே வந்து சேவ் ஆயிரும். ஸோ அடுத்து வெதர் த டேட் பிரிண்டட் ஆன் தி ஃபோட்டோகிராஃப் டேக்கன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதாவது ஃபோட்டோகிராஃபில் நீங்கள் டேட் வந்து பிரிண்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டேட்டில் தான் அந்த ஃபோட்டோ வந்து எடுத்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃபைனலாக இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரிவ்யூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ண டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃப்டர் கிளிக் ஆன் தி சப்மிட் பட்டன் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபைனல் சப்மிஷன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹவ் சப்மிட்டட் ஆல் இன்ஃபர்மேஷன் ஆஸ் பர் மை கன்சர்ன் இருக்கும். இதில் ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th 12th மார்க் ஷீட்டு, ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே ஒரிஜினல் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சரிங்களா? 10th மார்க் ஷீட் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே இருக்கணும். அதிகபட்சம் 1 MBக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி 12th மார்க் ஷீட்டும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதிகபட்சம் 1 MBக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? ஃபோட்டோகிராஃப் இப்போ எடுத்த மாதிரி இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். அந்த ஃபோட்டோவில் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? நீங்கள் எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் வந்து ஃபோட்டோவில் பிரிண்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி சிக்னேச்சர் ஒயிட் A4 ஷீட்டில் பிளாக் பெனில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோகிராஃப் 20 50 KBக்குள்ளே இருக்கணும். JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். சிக்னேச்சர் 10 20 KBக்குள்ளே இருக்கணும். JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் டாக்குமெண்ட்ஸ் ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் காமிச்சிட்டாங்க. இப்போ ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உங்கள் கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதாவது யூஆர் OBC மேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 100 rupees பே பண்ணோம். SC ST பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. நீங்கள் டைரெக்டாக சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? மேல் கேட்டகரிக்கு மட்டும் பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொசீட் டு பே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து SBI பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, UPI ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபோன் மூலிமா UPI ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் இருந்தால் நெட் பேங்கிங், இல்லை அப்படின்னா டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெபிட் கார்டுக்கு எந்த ஒரு பேங்க் சார்ஜஸ் இல்லை, 0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜும் இல்லை. சரிங்களா? ஸோ பே பண்ணி கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணோம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு எலிஜிபிளாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.